அம்மா சமையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அம்மா சமையல் சேனலில் இன்றைக்கி வல்லாரைக்கீரையில் எப்படி கூட்டு செய்யலான்னு நாங்கள் பார்க்க போகிறோம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வல்லாரைக்கீரை கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். அது துவையல் தான் அரைச்சி நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் இது பொரியலாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முதல்ல வல்லாரைக்கீரையை காம்பு இல்லாமல் நல்லா ஒட்ட கீரையை மட்டும் ஆஞ்சி நல்லா அலசி எடுத்துக்கணும். ஒரு இலைக்கும் ஒரு காம்பாக இருக்கும் வல்லாரைக்கீரை. அதனால் பொறுமையாக அந்த கீரையை மட்டும் ஆஞ்சி எடுத்துங்க. சின்ன கீரை காம்பாக இருந்தால் கூட போடலாம். இதை நைஸாக அரிஞ்சும் போடலாம். நாங்கள் முழுசாகவே போட்டிருக்கோம். அப்படியே கீரையை நல்லா 1க்கு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துங்க. இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுங்க. வெங்காயம் நிறைய போட நல்லாயிருக்கும். 2 காஞ்ச மிளகா, அவ்வளோதான் தேவையான பொருள். கீரையை நல்லா கழுவி வச்சுக்கிட்டோம். அப்புறம் ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுங்க. கடலைப்பருப்பு பொரிஞ்ச பிறகு ஜீரகம் கொஞ்சம் போட்டுங்க. ஜீரண சக்தி ஆகிறதுக்காக எந்த கீரை செஞ்சாலும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டு அரிஞ்சு வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டே இருங்க. ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது, மெமரி பவர், மூளை வளர்ச்சிக்கு நல்லது. நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க இந்த வல்லாரைக்கீரையை வாரத்துக்கு 1 நாள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இது கூட்டு செஞ்சு தான் பார்த்துருக்கோம். துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். ஆனால் இந்த மாதிரி பொரியல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் லேசாக கசப்பு தன்மை இருக்கிறதுனால கொஞ்சோண்டு பைத்தம்பருப்பை 1 ஸ்பூன் பைத்தம்பருப்பை ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சிங்க. ஊற வச்சுக்கிட்டு அதை எடுத்து அதில் போட்டோம்னா அந்த கசப்பு தன்மை இருக்காது அந்த கீரையில். கீரை கொஞ்சம் லேசாக பைத்தம்பருப்பு கொஞ்சம் வெந்த பிறகு கீரை எடுத்து அதில் போடுங்க. எவ்வளோ நிறையா கீரை இருந்தாலும் சுண்டும் போது கொஞ்சமாக ஆகிடும். அதனால் உப்பு போடும்போது கீரை நிறையா இருக்கேன்னு சொல்லி உப்பு கூட போட்டுறாதீங்க. இது வெந்ததுன்னா 1 கரண்டி தான் வரும். அதனால் கொஞ்சமாக உப்பு போடுங்க. மற்ற கீரை மாதிரி சீக்கிரம் வேவாது. ஒரு சொட்டு உப்பு போட்டால் போதும். இது சீக்கிரம் வேவாது. அதனால் நம்ம இந்த கீரையை ஒரு 10 நிமிஷம் கூட வேக வைக்கணும். பைத்தம்பருப்பும் வேகணும், கீரையும் வேகணும். 2ம் சேர்ந்து வெந்தால் தான் அந்த கசப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் பருப்பில் தண்ணி இருக்கிறதுனால தட்டை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. கீரை வெந்த உடனே பாருங்கள் எவ்வளோ கொஞ்சமாக ஆயிட்டுன்னு சொல்லிட்டு 1 கரண்டி கீரை தான் வரும். காரத்துக்கு நம்ம 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், போதும். அவ்வளோதான். நல்லா வேகட்டும். தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்த பிறகு நம்ம கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்க தேங்காயையும் அதில் போட்டு லேசாக ஒரு கிண்டி இறக்க வேண்டியது தான். சுவையான ரொம்ப ஹெல்த்தியான வல்லாரைக்கீரை பொரியல் ரெடி ஆகிட்டு. இது சாப்பாட்டோட பிசைஞ்சும் சாப்பிட்லாம், தனியாகவும் சாப்பிட்லாம். பார்க்குறதுக்கு பொரியல் மாதிரியே இருக்கும். இது பிடிச்சிருந்தா எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.